சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 15. கொள்ளவே நாதாக்கள் சாபந்தீரும் கொடியதொரு வஞ்சகங்கள் குதித்தேயோடும் அள்ளவே யாறுதல மடுத்து காணும் ஆயுடபாதமது அறிவால் வாய்க்கும் மெல்லவே வாசியைத்தான் வாங்கிமைந்தா மேன்மை பெற வேணுமென்று மனதிறங்கி வள்ளவே வஞ்சகத்தை கட்டறுத்து மகத்தான கற்பமதை வணங்கிக் கொள்ளே. பொருள்: இந்த முறையை பற்றி கொண்டால் நாதாக்களின் சாபங்கள் நீங்கும், கொடிய வஞ்சகச் செயல்கள் எல்லாம் ஓடி போகும், 6 ஆதார தலங்களும் உனக்கு அருகில் புலப்படும், அறிவின் துணையால் ஆதி தாயின் பராசக்தியின் திருவடிகள் உனக்கு கிடைக்கும், மெதுவாக வாசியை பிராணனை உள்ளிழுத்து மேன்மையை அடைய வேண்டும் என்று மனதிலே நிலைத்து வஞ்சகம் என்ற பிணைப்பை அறுத்து மகத்துவம் பொருந்திய கற்பத்தை போற்றி வணங்குவாயாக. பாடல் 16. கொள்ளவே மும்மூலம் கொண்டே பானும் குமரனென்றே எந்தனுக்கு பேருமாச்சு அள்ளவே 1008 இதழுங்கண்டேன் 6 கற்ப மகாரமுந்தா நடக்கிக் கொண்டேன் வள்ளலே வைரத்திரு விளக்கை கண்டேன் வாலையுட சிலம்பொலியு மதிக்க பெற்றேன் நல்லவே நாதாந்த சுடரிச்சொக்கி 4 வாசலையும் அடைத்திட்டேனே அடைத்திடவே சிலம்பொலியும் கேட்டேன் யானும் ஐயையா காதிரண்டும் அடைத்து போச்சு. இதன் பொருள்: இந்த ஞானத்தை கைக்கொண்டதாலேயே 6 ஆதாரங்களில் உள்ள மும்மூலங்களின் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் ஒளியை கண்டேன். எனக்கு குமரன் என்ற பெயரும் கிடைத்தது. நான் 1008 இதழ்களையும் சஹஸ்ரார கமலத்தையும் கண்டேன். 6 வித கற்ப முறைகளையும் மகாரங்களையும் மகார கிரியைகளையும் என் வசப்படுத்தினேன். வள்ளலாகிய நான் வைரம் போன்ற உறுதியான ஞான விளக்கை கண்டேன். வாலையின் சிலம்பொலியையும் கேட்கும் பேறு பெற்றேன். நடுவே நாதாந்த ஒளியிலே சொக்கி போய் 4 வாசல்களையும் 5 வழிகளையும் அடைத்துவிட்டேன். அவ்வாறு அடைத்ததால் சிலம்பொலியையும் நான் கேட்டேன். என் 2 காதுகளும் தியான நிலையில் அடைபட்டு போயின. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.